சரியான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள் அங்கே எப்படி வருது பாருங்கள் தண்ணி. ஆனால் இது செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மழை பெய்யுது, பக்கெல்லாம் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே எங்கெல்லாம் தூரல் போட்டுட்ருக்கு டப்பு டப்புன்னு. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக வரதுக்கு எதனா வந்து செட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து சியூக்ஸ் ஃபால்ஸில் இருக்கோம். சியூக்ஸ் ஃபால்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி வந்து ரேபிட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அண்டு போகிற வழியில் ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான பிளேசஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து ஹிஸ்டாரிக்கலான பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே கவர் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 380 மைல்ஸ். அண்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டு நான் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்குள்ளே மணி 1 மணி ஆயிடுச்சு நைட்டு. அதனால் காலைல ஒரு 9 மணிக்கு தான் எழுந்தேன். இப்போ டைம் வந்து 10:37. அண்டு அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ரெகுலராக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு வீடியோஸ் போடுறோம். அதுக்கான சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு 1 லட்சம் வியூஸ் ஆச்சு தாண்டி போகிற, அதாவது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10,000 கமெண்ட் ஆச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பார்த்து போட்டு விடுங்க ஏதோ ஒன்று. என்னென்னா நம்ம ரைட் பண்ணிட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ரூட் பிளான்னு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் பார்க் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறோம், விச் இஸ் லைக் 4 மினிட்ஸு. அதுக்கப்புறமா வந்து வேர்ல்ட்ஸ் ஒன்லி கார்ன் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் ஒன்று. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சரி, ஓகே, அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1.25 மணி நேரம். அதுக்கப்புறமா வந்து டிக்னிட்டி ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனு. ஸோ அது வந்து அங்கேருந்து ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் பிக் பேட்லேண்ட்ஸ். இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் ஃபோட்டோஸில் பார்த்த வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அங்கேருந்து. அப்புறம் எல்லோ மவுண்ட்ஸ் ஓவர்லுக், அது வந்து ஒரு 41 மினிட்ஸ். தென் அதுக்கப்புறம் பைனாக்கிள்ஸ் ஓவர்லுக், அது வந்து ஒரு 8 மினிட்ஸ் அங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து வால் ட்ரக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் ஸ்டோர் மீன்ஸ், அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து அதை பாஸ் பண்ணி போகிறவங்களுக்குலாம் வந்து தண்ணி அதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து அது ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஏரியா. ஸோ அங்கே போய்ட்டு வந்து லஞ்சு அந்த மாதிரி எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சவுத் டக்கோட்டாவுடைய ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகிறோம். அதுக்கப்புறமா ரேபிட் சிட்டி. ஸோ ரேபிட் சிட்டி போய்ட்டு ரேபிட் சிட்டியில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேபிட் சிட்டி சவுத் டக்கோட்டாவில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. அது சுற்றிலும் வந்து நிறைய இருக்குது. பிளாக் ஹில் நேஷனல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில், அந்த நேஷனல் ஃபாரஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக லவ்லியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஹில்டன் கிராண்ட் இன்னில். அண்டு வெல்கம் டு சிக்ஸ் ஃபால்ஸ்ன்னு போட்டுருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓம் நம சிவாய. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அது இப்போதைக்கு இருக்காது, ஏன்னா தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிட்டியை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு, இதை பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. சிட்டிக்கு நடுவில் வந்து ஒரு பெருசாக ஒரு ரிவர்லாம் ஓடிக்கிட்டு அந்த மாதிரி. அங்கே போய்ட்டு ஒரு ட்ரோன் ஷாட் எடுப்போம், அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபியூயல் போட்டுட்டு பாருங்கள் தேட்டர் ஆர்ஃபியம். ஆஹா, இன்றைக்கினா வெயில் அடிக்குது பயங்கரமாக. 31 டிகிரி இருக்குது இன்றைக்கி. டைம் வந்து காலைல 11:08 ஆகுது. வெல்கம் டு ஃபால்ஸ் பார்க். ராக்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களா. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதாவது போயிட்டுருக்கு. ராஃப்ட் மாதிரி, இப்போ ரிவர் ராஃப்டிங் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு தண்ணி. நான் இங்கேருந்தே பார்க்குறேன். இல்லைங்க, போவோம், நம்ம அங்கே போவோம் இப்போது. அப்பா, பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே ட்ரோன் ஷாட் எடுக்கலாமான்னு தெரியலையே. எங்கே பார்க் பண்ணலாம்? இங்கே பார்க் பண்ண முடியாது நம்மளால். பர்ஃபெக்ட். அங்கே பாருங்க, ஐயோ சான்ஸே இல்லை. போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, நான் வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா வந்து ட்ரோனை எடுத்து ஓப்பன் பண்ணி ஃப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அனேபிள் டு டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்கே அமெரிக்காவில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியானா நம்மளால் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியாது. ஏன்னா டிஜே வந்து எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஜியோகிராஃபிக்கலாக வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா மேஜராகவே தெரியுன்றதுனால. மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. ட்ரோன் ரெஸ்ட்ரிக்டட் ஜோனாக இருந்தாலும் யாரும் இல்லைனா நம்மளால் ஃப்ளை பண்ண முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஆனால் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், தெரிஞ்சா வாட்டர் ஃப்ளோ. நான் கூட வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் கொய்யாவில் வேறு லெவலில் இருக்கியா லொக்கேஷன். ஆனால் ஒர்த்து இங்கே வந்தது. யோசிச்சு பாருங்கள், சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் இருக்குன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு.
ஸோ ஆக்சுவலாக வந்து ரெண்டு இதே பேரில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து சாக்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிட்டி, இன்னொன்று சாக்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இங்கேருந்து ஒரு 50 மைலோ 60 மைலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரிட்ஜை தான் சொன்னேன். வேறு எவ்வளோ கிட்ட வரைக்கும் நம்மளால் போய் பார்க்க முடியுது பாருங்கள். ரொம்பவே ஈஸி ஆக்சஸபிளாக இருக்குது இங்கே. ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுங்களா, இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்திருக்கு. ஸோ ஃப்ளட்டு வந்திருக்கிறதுனால தான் வந்து ஃபுல்லாக மரகிரம்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு. நம்ம தங்கி இந்த ஹோட்டலுடைய பேஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து தண்ணி போயிடுச்சான். நான் பேசுறது எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் சத்தத்தில். பட் அங்கே பாருங்கள், அங்கே எப்படி வருது பாருங்கள் தண்ணி. எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அப்பா, இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கும் போல இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி. வேறு லெவலான ஒரு லொக்கேஷன். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இங்கே கிளம்பும். அப்படியே முடிஞ்சால் ஒரு ரீலும் எடுப்போம். ஏன்னா ரீல்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்ஸ்டாகிராமில். ப்ராப்பராக வந்து ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்கிறதில்ல. ஓகே மக்களே, இங்கே வந்து பார்த்துட்டோம். அண்டு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சில் பண்ணணுன்னா பார்க்குக்கு வர மாதிரி வந்தால் போதும். வாட்டர் ஃபால்ஸோடு சேர்த்து பார்க்கும் இருக்குது இவங்களுக்குலாம். 72 மைல்ஸ் போனோம். ஸோ போகிற வழியில் சிட்டியை விட்டு கொஞ்சம் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ஃபியூல் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ சவுத் டக்கோட்டாவில் இப்போ ஆரம்பித்து இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய எல்லா லொக்கேஷன்ஸுமே வந்து பயங்கரமாக நம்ம போகிற ரூட்லேயே வந்து ஒரு 10-15 இடம் நிப்பாட்டி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அத்தனை ஸ்பாட்ஸ் இருக்குது, அத்தனை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன்ஸ் இருக்குது இந்த ரூட்டில். இங்கே வீடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, டிஃப்ரெண்ட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. அது பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், ஏதோ வந்து மினியேச்சர் ஹவுஸ் மாதிரி இருக்குது ஒரு வீடும். அம்மா கால் வலிக்குது. இந்த ஷூவை போட்டு நம்ம நடந்து வந்தனாலே இது ஒரு தலைவலி. ஏதோ ரோட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. மீன்ஸ் ரோடுடைய எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து இன்னொரு லேன் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து சிங்கிள் லேன் ரோடாக மாற்றி விட்டாங்க. ஸோ 80 ஸ்பீட் லிமிட் இருக்க வேண்டியது இங்கே 65 தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து டக்கோட்டாவில் தான் வந்து 80 பார்க்குறேன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும். ஏன்னா 75 தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஸ்பீட் லிமிட்டு பார்த்துருக்கிறது. 110 எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் யூஎஸில், ஞாபகம் இல்லை சரியா. தண்ணி டேங்க் பாருங்கள், நம்ம ஊரெல்லாம் தண்ணி டேங்க் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக தண்ணி டேங்க்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு 51 மைல் நான் வந்து ஃபியூயல் போடல. இன்னும் 75 மைல் வந்து ரேஞ்ச் காமிச்சிது. ஸோ ஓகே, இந்த 51 மைல் நம்ம அடுத்த ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டி அங்கேயே ஃபியூயல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கேன். நேற்று வந்து என்னுடைய கூலிங் கிளாஸை வந்து தொலைச்சிட்டேன். அதனால் வந்து எனக்கு இப்போ அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு கண்ணு பூசுது எனக்கு. எங்கன்னா நிப்பாட்டி எதனா ஒரு $10 $20 கூலிங் கிளாஸ் ஒன்று வாங்கிக்கணும். இங்கே மாட்டி வச்சுருந்தா அது எங்கே பறந்து போச்சுன்னே தெரில. இதில் ஏதோ இந்த இதில் நம்ம நாபில் மாட்டியிருந்தேன். பட்டு பார்த்துக்கலாம். டைம் வந்து இப்போ கரெக்டாக 12 ஆகுது. அண்டு 12:42க்கு ரீச் ஆகும் கரெக்டாக. நம்ம எப்படியும் இன்றைக்கி எல்லா ஸ்டாப்பும் வந்து முடிச்சுட்டு நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock ஆயிரும். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நம்மளுக்கு 9 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. பட் என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக போய்ட்டு ரீச் ஆகுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ லேட்டாக அவர் வந்து என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடிட்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு லேட் ஆயிரும். எவ்ரிடே வந்து அப்படியே வந்து அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி போயிட்டுருக்கு. அண்டு அலாஸ்கா மேப்பும் வந்து அலாஸ்காவுக்கு வந்து மேப்பு எல்லாமே வந்து நேற்று தான் வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சதை விட கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்க போகிற மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒன்ஸ் நம்ம வந்து சியாட்டல் ரீச் ஆகிட்டு சியாட்டல்லேருந்து கிராஸ் பண்ணி வேன்கூவர், கனடா வேன்கூவர் பார்டர் கிராஸ் பண்ணி போயிட்டோன்னா அதுக்கப்புறத்துலேருந்து டோட்டலாக இப்போ வந்து நம்ம எப்படி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் போகிறோம்ல. பட் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே மக்களே, நம்மளுடைய அடுத்த ஸ்டாப்பான கார்ன் பேலஸ் கிட்ட வந்துட்டோம். பட் என்னன்னா ஃபியூயல் வந்து 0க்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக 80 ஸ்பீட் லிமிட்டு பரவாயில்ல, நான் 67 கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 மைலாக ஓட்டிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு 3.8 மைல்ஸ் இருக்குது ஓகேங்களா. பட் நம்மளுக்கு வந்து 0 போய் ஆல்ரெடி ஒரு 2 மைல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1.5 மைலில் நம்ம வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷெல்லு அந்த மாதிரி ஃபியூயல் ஸ்டேஷன் இருக்கும். போய் ஃபியூயலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்ன் பேலஸ்க்கு வெளியே நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடலாம்.
அப்படியே திக்குன்னு போயிட்டு இருக்கு எனக்கு. அப்படியே ஐயோ நின்ற போகுது ஹைவேல. ஏன்னா இங்கே வந்து ஃபியூயல் இல்லாமல் ரோடில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஃபைன் போடுவாங்க. ஆனால் ஃபியூயல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணோன்னா ஃபியூயல் ஸ்டேஷன்லேருந்தே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஃபியூயல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா நம்ம போட்டிருக்க இன்சூரன்ஸ்லேயே நமக்கு இருக்குது அந்த ஃபியூயல் அலவன்ஸ் எல்லாமே. ஸோ அது பிரச்சனை இல்லை, வரும். இப்போ $4 ஃபியூயலுக்கு அங்கே பே பண்ணுறீங்கன்னா இங்கே $5-6 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ராங். வந்துட்டோம். இன்னும் ஒரு 0.6 மைல்ஸில் ரைட்டு எக்ஸிட் கார்ன் பேலஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 20-30 மைலாகவே போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஷெல்லு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். நம்ம அப்போ வேறு எதனா ஒரு இதில் ஏதோ ஒன்று இருக்குது, சின்க்ளர் இருக்குது. இப்போலாம் வந்து ஃபியூல் போகிறதுலாம் வண்டியை விட்டு இறங்குறதே கிடையாது. அப்படியே நிப்பாட்டி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கேன். அடுத்து ஒரு 300 மைலுக்கு நம்ம கவலை இல்லை. 300-200 மைல் அதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் பண்ணணும். டோட்டலாக இன்னும் நம்மளுக்கு 300 மைல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓவரால் இன்றைக்கி ஃபைனல் டெஸ்டினேஷன் ராபிட் சிட்டிக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரீ தான் இந்த கார்ன் பேலஸு. ஆக்சுவலாக இருங்க, இதை பாருங்கள். வாவ், ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக கார்ன்லேயே பண்ணியிருக்காங்க பேலஸு. செம. ஓகே, ஓகே மக்களே, இந்த கார்ன் பேலஸ் வந்து உலகத்துலேயே ஒன்று தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. என்னென்னா இந்த ஃபார்மர்ஸ்க்காக வந்து இது பண்ணியிருக்க ஒரு ஸ்பாட்டு ஃபுல்லாகவே கார்ன்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. அது கிட்ட போனால் அந்த ஸ்மெல்லே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்து இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸு அது மாதிரி வந்து நிறைய நடக்கும் போல இருக்குது டைம் டு டைம். இப்போ வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரவழி ஃபுல்லாகவே வந்து கார்ன் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலேயே மேபி வந்து இங்கே கார்ன் பேலஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அந்த ஒரு தீமில். நைஸ். வெயில் தான் பட்டையை கலப்புது. 35 டிகிரி வெயில். அப்பா, நேற்றுலாம் வந்து நல்லா இருந்தது கிளைமேட்டு. இன்றைக்கி வந்து பட்டையை கலப்புது. இன்னும் ஒரு 1 hour நம்மளுடைய அடுத்த ஸ்டாப்புக்கு 69 மைல்ஸ். ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்ன் தான் பேர் வச்சுருக்காங்க. கார்ன் ஸ்டோரு, கார்ன் சர்ச்சு, அப்படி இப்படின்னு. அமெரிக்காவில் வந்து நிறைய இந்த கார்ன்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால அது இல்லாமல் அதுலேருந்து வந்து இவங்க சுகர் எடுப்பாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு கடைசியில் அந்த லாஸ்ட்டு வேஸ்ட் வரும் பார்த்திங்களா, அந்த வேஸ்ட்டு வச்சு தான் வந்து இங்கே இருக்க மாடு அதெல்லாமே வளர்ப்பாங்க. ஸோ அதனால் விற்கிற பீஃப் எல்லாமே வந்து ஆர்கானிக் பீஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதனாலேயே வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கார்னுக்கு. மழை பெய்யுது, அங்கெல்லாம் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே எங்கெல்லாம் தூரல் போட்டுட்ருக்கு டப்பு டப்புன்னு. திடீர்னு பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது. அப்படியே வந்து இப்போ 35 டிகிரிஸ் வந்து 33 டிகிரிஸ்க்கு வந்துருச்சு. அண்ட் லைட்டாக தூரல் போட்டுட்ருக்கு. ஹோப்ஃபுல்லி வந்து பயங்கரமாக மழை பெய்யாதுன்னு நம்புகிறேன். ஓகே மக்களே, ஸோ நம்ம அடுத்த ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 0.5 மைல்ஸில் வந்து நம்ம ரைட் திரும்புவோம். இது வந்து கைண்ட் ஆஃப் இந்த சவுத் டக்கோட்டா அப்படிய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது மெமோரியல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உள்ள பைக் எடுத்துகிட்டு போய் பைக் எடுத்துலாம் நிப்பாட்டியெல்லாம் போட முடியாது. வாவ், பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் ஒன்று இருக்குது. லேக்கா ரிவரா? லேக் தான் நினைக்கிறேன். நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம வெளியே எக்ஸிட் ஆகி போகும்போது பார்க்க முடியும் நம்மளால். நாங்கள் ஸ்பாட்டே இல்லை போல இருக்க. சரி ஓகே, நிப்பாட்டி போவோம். ஹைவே பெட்ரோல் பார்க்கிங் இல்லையா? அப்பாடா வந்துட்டோம். இன்னும் வந்து அடுத்த ஸ்டாப்புக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 178 மைல்ஸ் இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆறு. இதிலே குடும்பம் நடத்திடுவாங்க போல இருக்கவங்களாம். செம்மையாக இங்கேருந்து வந்து இந்த ஸ்டாச்சு மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த ஸ்டாச்சுக்கு பேக் சைடில் ஒரு வியூ இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது. செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டாப்புக்கு 138 மைல் இருக்குது. அதனால் இங்கே எதுவும் சாப்பிட்றதுக்கு இருக்குமான்னு பார்த்தா இங்கே எதுவும் சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி அடுத்த ஸ்டாப்பில் தான் வந்து நம்ம சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன்.
ஜஸ்ட் இப்போதைக்கு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே கிளம்பிடலாம். இவங்களுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனாக தான் இந்த ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. ஸ்டாச்சு அப்படியே இந்த ஸ்டாச்சுக்கு பேக் சைடு போகணும்னு வச்சுக்கோங்களேன், சரியான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. டிக்னிட்டி ஆஃப் எர்த் அண்ட் ஸ்கை. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்டாச்சுவை. ஸோ இந்த ஹைவேல தான் இப்போ நம்ம போய் ஆகணும். அடுத்த ஒரு 138 மைல்ஸ்க்கு ஓவராலாக வந்து இன்னும் 250 மைல்ஸ் கிட்ட இருக்குது. அந்த வியூவை பாருங்க பேர். இங்கேருந்து அடுத்து 138 மைல்ஸு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக ஒரே ஸ்டாப் இல்லாமல் போகிறோம். எங்கன்னா வந்து அடுத்த ஸ்டாப் வந்து பேட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து நமக்கு. ஸோ பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்க போகுது அந்த ஒரு பேட்லேண்ட்ஸ் ஏரியா. அதுக்கு தான் வந்து அந்த ஒரு ஆஃப் ரோட் டூர் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹைவேல கனெக்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து காமிக்கும் எவ்வளோ மைல்ஸ் இருக்குது அந்த ஒரு. அதான் எப்படி இருந்தாலும் ஒரு 138 மைல்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேட்லேண்ட்ஸில் என்ட்ரா ஒரு இடத்துக்கு அம்மா ஒரே ஒரு சோடா குடித்தேன், ஏப்பமாக வந்துகிட்ருக்கு, வேறு எதுவுமே இல்லைங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் ஒரே ஒரு சோடா மட்டும் வாங்கி, ஏன்னா வெயில் பாட்டையாக கலப்புது, கொடூரமாக வெயில் அடிக்கிறது. லெஃப்ட் சைடில் அந்த பிரிட்ஜை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. வாவ், வேறு லெவலில். ஓ, காற்று அடிக்கிற காற்றுக்கு ஹெல்மெட் கழண்டி ஓடிடும் போல இருக்கு தலையில இருந்து. ஹெல்மெட் வந்து லூஸ் ஆயிடுச்சு ரொம்ப, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன்ல, உள்ளே இருக்க பேடிங் எல்லாமே காலி, அதனால் லூஸ் ஆயிடுச்சு ஹெல்மெட்டு. Let's go to Badlands. Bad boy coming to Badlands. Badlands loop. ஸோ பேட்லேண்ட்ஸ் லூப் தான் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு தெரிஞ்சு கூட இப்போதைக்கு கோப்ரோவில் தெரியாது. ஒன்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த டூர் எடுத்து நம்ம போனோம்னா கிளியராக தெரியும் கோப்ரோவில். அப்படின்லாம் வந்து இந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே ஹைவே வந்ததுக்கப்புறமா சாப்பிடுவோம். ஏன்னா இந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே எக்ஸிட் ஆகிற இடத்துல தான் இன்னொரு ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட் இருக்குது, பேட்லேண்ட்ஸ் நேஷ்னல் பார்க். ஓகே, என்ன ஃபயர் டாக்ஸா? ஓகே, ஏதோ ப்ரையர் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அது அணில் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து நிப்பாட்டி எல்லாம் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ எங்கள் டிக்கெட்டு? மோட்டார் சைக்கிள் $25 என்ட்ரி ஃபீ, வேலிட் ஃபார் 7 days. பர் பர்சன் வந்து $15. நீங்கள் வந்து நடந்து வரீங்க அந்த மாதிரிலாம் அப்படின்னா. ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து $30 இங்கே. Hello. It's $30 unless, $25. There's some of them that have that cool water break. Yeah. But we don't have that facility in mind. So, ticket எடுத்தாச்சு. 7 days அந்த டிக்கெட்டு வேலிட். 7 days நம்ம எத்தனை வாட்டி வேணால் வந்துட்டு போகலாம். ஓப்பா, சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. Drone shots in 3, 2, 1, go.
சும்மா வந்து பார்க்கிங் வந்து அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்தேன். அங்கே இருக்குது லுக் அவுட் பாயிண்ட்டு. நான் அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டேன். வேலை இது நடக்கிறதுக்கே தங்க டான்ஸ் ஆடுது. இங்கே பாருங்க, சும்மா தட்டு உள்ள க்ளோஸர் இருக்கும் உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா உள்ளே? ஓப்பா ஃபுல்லாக வந்து மண்ணு தான். செமையாக இருக்குல்ல லொக்கேஷன், வேறு லெவலில் இருக்குது. அப்பா களிமண் மாதிரி இருக்குது ஃபுல்லாக. எப்படி இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள். கலர் அதான், அந்த கலரை பாருங்களேன், ஒரு மாதிரி பிங்க் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. அப்பா 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 சான்ஸே இல்லை, வேறு லெவல். ஸோ மொத்தமாக வந்து இது 2,44,000 ஏக்கர்ஸ் இது. அப்பாடியோ சாமி, இந்த பாருங்க போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, அடுத்த லுக் அவுட் பாயிண்ட்டு இன்னும் 23 மைல்ஸ்க்கு அப்புறமா. வாவ், செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். பாப்பா சான்ஸே இல்லை. 23 மைல்ஸ்க்கு 41 மினிட்ஸ் காட்டுது. ப்ளீஸ் கேம்பிங், இதுக்குள்ளே நீங்கள் கேம்பிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எங்கன்னா கேம்பிங் ஏரியா இருந்ததுன்னா சான்ஸே இல்லை. இந்த வெயில்னால் செம்ம டீஹைட்ரேட்டிங்காக இருக்குது. இல்லைனா கிளைமேட் மட்டும் சில்லுன்னு இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஓட்டுறதுக்கே அப்படியே வந்து பயங்கரமாக இருக்கும். அப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷனு? சான்ஸே இல்லைல்ல. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் பாருங்கள். பார்த்தீங்களா, ஆர்வி எடுத்துகிட்டு வந்து இப்படி நிப்பாட்டினாங்களா, அழகாக இன்றைக்கி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. சாப்பாடெலாம் குக் பண்ணிக்கிட்டு. நம்ம அர்ஜென்டினாவில் ஒரு இடத்துக்கு போனோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்கன்னா கரெக்டாக அர்ஜென்டினாவில் சில்லியில் அது என்ன இடம்? ஐயோ பேர் வாயில் வர மாட்டேங்குது. அட்டகாமா டெசர்ட்டில் வந்து ஒரு லொக்கேஷன் போயிருந்தோம். அதுலேயும் இந்த மாதிரி தான் ஒரு லேண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இது செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாப்பா இதை பாருங்களேன். இதெல்லாம் எப்படி இந்த மாதிரிலாம் ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. இப்போ வந்து இந்த பேட்லேண்ட்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் நம்ம. என்ன சைக்கிள், டர்ட் பைக்கு, டர்ட் பைக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே. சூப்பர், டர்ட் பைக் ரைடெலாம் இருக்குது போல இருக்கே இங்கே. ஐயோ, ஆனால் அப்பா அமெரிக்காவில் ஒரு டர்ட் பைக் மட்டும் வாங்கி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு இது உள்ளலாம் ஓட்டலாம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வியூ பாயிண்டோட ஸ்பெஷலு, எல்லோ மவுண்ட்ஸ் ஓவர் லுக் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க மவுண்டன்ஸு. அப்பா ஸ்கல்ச்சர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு உடன் ட்ரீ ஹவுஸ் மாதிரி அது. ஓகே கைஸ், ஃபியூயல் போட்டோம் நம்ம. அண்ட் இப்போ எங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி அந்த ஏரோப்ளேன் மியூசியம் போய் பார்க்க போகிறதில்ல, மியூசியம்மு, பிகாஸ் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. முடிஞ்சு இன்னையுடைய டே நம்மளுது.
ஓகே மக்களே, ஃபைனலி வந்து நம்ம இன்னைக்குடைய டெஸ்டினேஷனான ரேபிட் சிட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் அங்கே தெரியுதா, ஃபைல்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்குடைய வீடியோடைய கமெண்ட் செக்ஷன் இது வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து. ஸோ லெட்ஸ் see the கமெண்ட்ஸ். ராமேஸ்வர்ண குலா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இட்ஸ் நாட் ஹி ரெக்கார்டட் யுவர் ஸ்பீட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் சேட்டலைட் monitor you can see that sign while riding in highway is giving warning and cutting your brakes means you have to maintain the speed limit. Hereafter you will record the violation information while pulling your details. Speeding is a serious offense in USA. இன்னைக்கு ரைடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து சுத்தமாக ஸ்பீடிங்கே போடல. கரெக்டாக அந்த ஸ்பீட் லிமிட்டில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து அவர் புல் ஓவர் பண்ணும்போது கூட வந்து நான் வந்து ஸ்பீடெல்லாம் போகல, ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகல. இந்த கிரேஸ் பீரியட்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த கிரேஸ் பீரியட் ஸ்பீட் லிமிட்டில் மட்டும் தான் நான் போயிட்டு இருந்தேன். அதை தாண்டி நான் ரொம்ப ஓவர் ஸ்பீடிங்லாம் பண்ணல. விவேக் நாராயண் vlogs. Please do bear tooth pass. It's an amazing road and must visit. கண்டிப்பாக. சாம் எஸ் ப்ரோ கம் டு கிளீவ்லாண்ட் ஒஹாயோ. கிளீவ்லாண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கண்டிப்பாக வரேன் ப்ரோ. முருகன் தம்பி, இது ஆஃப்ரிக்கா ஆர் யூரோப் இல்லை. பி அவர் ஆஃப் போலீஸ் எவ்ரிவேர் இன் யூஎஸ்ஏ ஹைவே. இஃப் நோ கேஸ் ஹிஸ்ட்ரி தென் ஃபர்ஸ்ட் டிக்கெட் இஸ் ஆல்வேஸ் வார்னிங். செகண்ட் டைம் ஹேண்ட் கஃப் தான். எல்லாருமே இப்படி பயமுறுத்துறாலாம், இல்லையா பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆஃப்ரிக்காவில் கூட வந்து நம்ம மாட்டியிருக்கோம். அது என்ன, நான் க்ரூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் தூக்கம் வராமல் இருக்கும். ஒரே ஸ்பீட்லேயே வந்து நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் அப்படி போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக மட்டும் தான். மற்றபடி வந்து ஓவர் ஸ்பீடாக போயிட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக டாப் எண்ட்லேயே வண்டியை முறுக்கி பிடிச்சிட்டு நம்ம 600 மைல் 700 மைல் ஓட்ட போகிறதில்ல. ஸோ சேஃபாக இருக்கேன். தேங்க்யூ. MM Jack 97 ப்ரோ, அது தெரியுது இது தெரியுது, நீ மட்டும் நல்லா பார்த்துட்டு போகிற. உன் பைக் தான் மாடு மாதிரி பாதி தெரியுது வீடியோவில், மீதி தான் ரோட் வியூ தெரியுது. ஸோ காசு செலவு பண்ணி செய்கிறத கொஞ்சம் தெளிவாக செய் ப்ரோ. வியூஸ் வர மாட்டேங்குதுன்னா என்ன ப்ராப்ளம்னா இதுதான். ஆக்சுவலாக வந்து மோட்டோ விலாகிங்னா எனக்கு தெரிஞ்ச மோட்டோ விலாகிங் அதுதான் ப்ரோ. தட் வந்து பைக் காக்பிட் வியூவோடு வந்து காமிக்கிறது. அப்போ தான் வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி ஃபீலாக இருக்கும். இப்படி இந்த ஒரு ஹேண்டில் பார்லேருந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னும் போது தான் நீங்கள் ஓட்டுற மாதிரி ஃபீலாக இருக்கும். நான் வெறும் வந்து ரோடை மட்டுமே வச்சேன்னா அது வந்து ரொம்ப ஒரு அப்சர்டாக இருக்கும் அந்த ஒரு வியூ. அதனால தான் வந்து நான் வந்து ரோடை மட்டும் வைக்கிறது கிடையாது எப்போவுமே. ஸ்ரீலங்கன் ஃபேன் ஃப்ரம் 500K சப்ஸ்கிரைபர்ஸ் இனிசி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நான் USA நெக்ஸ்ட் கனடா ஆர் ஒரே குஜால்ஸ் தான். தேங்க்யூ ஜமீன் ப்ரோ, ஒரே குஜால்ஸ் தான், ஜாலி பண்ணலாம். சுரேஷ், இன் US மோஸ்ட் ஆஃப் த நேச்சுரல் பியூட்டி ரிசைட் இன் யூட்டா, வயோமிங், ஐடாஹோ and Montana states that you are in right now. Right route. Don't miss the national parks in these states. Must visit Yellowstone, Zion national parks. கண்டிப்பாக வந்து எல்லோஸ்டோன் அதெல்லாமே வந்து நம்ம போதான் போகிறோம். எந்த நேஷனல் பார்க்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம். அண்ட் சத்தியமாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரைடு. சீரியஸாக நான் வந்து ரூட் 66 போயிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேன். சரி, ரூட் 66 வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறத விட அது வந்து பைக்கர் டு பைக்கர் டிஃபர் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ரூட் 60, நான் ஒருத்தர் வந்து ரோட்டில் மீட் பண்ணியிருந்தேன். அவர்லாம் வந்து எனக்கு ரூட் 66 பண்ணுறது தான் ட்ரீமு, பெரிய ட்ரீம். அதை வந்து நான் ஹோப்ஃபுல்லி வந்து சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அது வந்து பைக்கர் டு பைக்கர் டிஃபர் ஆகும். நம்ம வந்து நிறைய கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை பார்த்துட்டோன்றதுனால அந்த ரூட் 66 இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இல்லையோ என்னவோ தெரில. அண்ட் எனக்கு வந்து இன்றைக்கி போன இடத்துல நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே தெரியும், அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் while comparing to this ரூட் 66 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. பட் எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அமேசிங் டியூக். ஹாய் தாகூர், ஸோ ஹாப்பி டு சி இன் USA. நாக்பூரில் இருந்து டியூக். நான் மீட் பண்ண வந்தேன்ல வித் மை நியூ RTR 310. அந்த ரிவ்யூ பற்றி கொஞ்சம் சொன்னால் ஹாப்பியாக இருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் ஃப்ரம் டியூக் நாக்பூர். ஓகே, டியூக் நாக்பூர். யா ப்ரோ, ஞாபகம் வந்துச்சு. அண்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக வந்து RTR 310 வந்து நம்ம சிவிஎன் ஒருத்தர் வந்து நம்ம கடையாண்ட கராஜாண்ட எடுத்துகிட்டு வந்தார். நான் கூட வந்து ஒரு ரவுண்ட் ஸ்பின் போயிட்டு வந்திருந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேறு லெவலில் இருந்தது ஆக்சுவலாக பைக்கு. அண்ட் அதை பற்றி நான் vlogலாம் பண்ணல. பட் தென் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு RTR 310 மேலே இருந்த ஒரு ஒப்பீனியனே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ புதுசாக வந்திருக்க மாடலில். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஹைலைட்டிங் இட். வசந்த், சரி ப்ரோ, சன்னிக்கு என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஓவரால் ஆகுது சொல்லுங்கள். எனக்கு தெலுங்கு ஒரு மண்ணும் புரியலை. நம்ம ஆளுகளுக்கு கான்ட்ரவர்சி எந்த மொழியில் இருக்குதுலாம் முக்கியம் இல்லை, அந்த கான்ட்ரவர்சியா இன்னும் நடக்குது தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா தூக்கமே வராது நம்ம ஆளுங்களுக்கு. எதுவும் இல்லை, அது வந்து இப்போ ஆரம்பிச்சதில் ஒரு 3 years பேக் வந்து ஒரு யூடியூபர் வந்து சன்னியை பார்த்து தட் வந்து பெட்டிங் ஆப்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வச்சு அந்த யூடியூபர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு யூடியூபர் கிடையாது. அவர் எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து அதே மாதிரி பேசி நிறைய பேர் சூசைட் லெவலுக்குலாம் வந்து கூட்டு போய் விட்டுருக்காரு. ஸோ அதே ட்ரிக்கை சன்னிக்கிட்ட ட்ரை பண்ணலாம்னு நினச்சாரு. பட் ஆனால் சன்னிக்கிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகலை. ஸோ அந்த ஒரு கான்ட்ரவர்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு வந்து அந்த கான்ட்ரவர்சியில் வந்து சன்னிக்கு சப்போர்ட்டாக உள்ளே போனேன் அப்படின்னா, லூசு அந்த பையன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்,
பைக்கை வந்து இவங்க வந்து ஷிப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அமெரிக்காவுக்கு, பை ரோடு ஓட்டிட்டு வரல அப்படின்னு இருக்கான். அந்த ஒரு லூசுக்கு முட்டைத்தனத்தை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் நானும் வந்து சன்னிக்கு சப்போர்ட் பண்ணி அப்போ ஒரு வீடியோ போட வேண்டியதாக இருந்தது. எவனுமே வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போட்டு வைக்கலடா உங்கள் அப்போ, நான் வந்து ரோட்டில் ஓட்டு வரதுக்கு நாங்கள் வந்து வேறு சில்லைக்கு ஷிப் பண்ணி சில்லையிலேருந்து மேலே வரைக்கும் ஓட்டிட்டு வந்தோம். ஸோ வீடியோ போய் பாருன்றது தான் வந்து அதுதான் ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து எதனா ஒரு வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. பட் நம்ம ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம ஊர் ஆடியன்ஸு எவ்வளவோ பரவாயில்லப்பா சாமி. ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு கிளாஷே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூடியூபருக்கும் இன்னொரு யூடியூபருக்கும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது நடக்குது அப்படின்னா கைண்ட் ஆஃப் மெச்சூர்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குள்ளே நினைக்கிறேன், கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆடியன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வருண் குமார் ப்ரோ ஸ்பெண்ட் அ டே வித் அன் அமெரிக்கன் ஃபேமிலி அண்ட் vlog it. எனக்கும் வந்து நான் இன்றைக்கி vlogல காலைல தான் சொல்லிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கும் வந்து அது பண்ணணும்னு ஆசை. அமெரிக்கன் கைண்ட் ஆஃப் வந்து நம்ம இந்தியன் கேம் டு அமெரிக்கா அந்த மாதிரி இல்லாமல் ஆக்சுவலான அமெரிக்கன்ஸ் கூட அந்த ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்றது எனக்கும் ஆசை தான். பட் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ப்ரைவேட்டான ஒரு பர்சன்ஸ் இங்கே அமெரிக்கன்ஸ் எல்லாருமே. நம்ம வந்து அவங்களுடைய லானில் போனால் கூட நம்மளை சுற்றுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்மளும் போய் ஒரு நாள் 2 நாள் இருக்கணும்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. பட் ஃபிங்கர்ஸ் கிராஸ், உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக வரதுக்கு எதனா வந்து செட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். அண்ட் ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, லொக்கேஷன்ஸு ட்ரோன் ஷாட்ஸ் அதெல்லாமே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாடா பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.